வலைக்கும் சவுண்ட் கேக்குதா? வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேக்குது. சரி, ஓகே. நாங்க கடைசியாக உங்களை எந்த லெவலில் இருந்து கொண்டு போகலாம் என்கிற தொடர்பாக நாங்க முழுமையாக பேசிக்கிறோம். அந்த வகையில எங்களோட கிளாஸ்ல நாங்க அந்த ஸ்டெப் போகலாம். வசனங்களை நாங்க நிறுத்தி ஓதுறது சம்மந்தமாக கடைசியா பேசணும், இப்படிதானே? ஆமா. ஹாய், அப்ப அதை நீங்க தேடி பார்த்துப்பீங்க, எப்படி நிப்பாட்டுறது. ஏதாச்சும் டவுட்கள் இருந்துச்சா? டவுட் வந்து அந்த ஃபத்ஹு மத் இருக்கு இல்லையா? அது வந்தா ஓகே, 2 அளவு நீட்டி ஓதணும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஃபத்ஹு மத் மேல இன்னொரு மத் வருது இல்லையா? அது அப்படின்னா பத்தக மத்து முதல் இன்னொரு மத்துச்சுன்னா என்ன மத்து? அது ஒரு மாதிரியான குறியீடு தெரியல. அது எப்படி ஓதுறதுன்னு. இடங்கள்ல ஒரு சூறாட பேர்கள் எத்தனை வசனம் ஞாபகங்கள் இருக்குதா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க பாப்போம். என்ன சூறால வந்துச்சு? என்ன சூறால வந்துச்சு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. நாசியாத்ல 16வது வசனம். ஓகே. சூரா நாசியாத் ஓகே, குட். ஜஸ்ட் வெயிட். நாசியாத்துல. 16வது வசனம். ஓகே, என்ன ப்ராப்ளம்? ஃபத்ஹத்தைன் வந்திருக்கு இல்லையா ஓகே. லாஸ்ட்ல? அதுக்கு பக்கத்துல அந்த யா ஒண்ணு வந்திருக்கு. ஓ, நாங்க இதுல உங்களுக்கு என்ன சொன்னோம்? வசனத்துல இறுதியாக வரக்கூடிய அடையாளத்தை நீங்க பார்க்கணும். ஓகே. அவ்வளவுதான் விஷயம். அலிஃப் வரலாம், வராமலும் போகலாம். இறுதியா வந்து இருக்கிற அடையாளம் என்ன? ஃபத்ஹத்தைன். ஃபதஹத்தை. சோ ஃபதஹத்தை வந்தாலும் ரூல்ஸ் அதான். ஓகே. ஐயா, நீங்க பக்கத்துல யாவை நீங்க பார்த்து இங்க அலிஃப் வரலையே, யா தானே வந்துக்குது, இப்ப என்ன செய்யணும்னு யோசிச்சீங்கன்னா அப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதுக்குள்ள பார்க்க கூடாது. இறுதியாக வந்திருக்கிற அடையாளம் ஓகே. ஃபதஹத்தைனா அவ்வளவுதான். ஓகே, அப்ப நாங்க நாங்க 2 செகண்ட் 1 செகண்ட் நீட்டி ஓதும் கேன்சல் வந்துடும். ஓகே. இப்ப வேற என்ன செய்ய பிரச்சனை வந்துச்சா? இல்ல, வேற எதுவும் இல்ல. இல்ல, அப்ப நாங்க இந்த பாடத்துல அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போடுவோம். சரி, இப்ப நீங்க வசனத்துல இறுதியாக நிறுத்தி ஓதக்கூடிய 3 முறைகளையும் நீங்க பார்த்துட்டீங்க. நாங்க அடுத்த பகுதிக்கு வந்தோம் என்றால், இப்ப எங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னா, குர்ஆன் அடிப்படையில் நாங்க ஓதுறதுக்கு 2 விஷயம் தேவைன்னு சொன்னோம். ஒன்று எழுத்துக்கள் உச்சரிப்புன்னு சொன்னோம். சரி, இப்ப நாங்க குர்ஆனை ஓத போறோம். ஓதுறதுக்கு தேவையான 2 விஷயத்தை பார்த்துட்டோம். எதெல்லாம் பார்த்தோம்? எழுத்துக்கள், அடையாளங்கள். அதுல அடையாளங்களை முழுமையா பார்த்திக்கிறோம், எழுத்துக்களை பார்க்க போறோம். இப்போ ஓதுறதுக்குன்னு சொல்லி வர நேரத்துல 3 விஷயம் தேவை. எழுத்துக்கள் உச்சரிப்பு, ராகம் தேவை, சட்டங்களும் தேவை. இதுல சட்டங்கள் இல்லாம ஓத இயலுமான்னு கேட்டா ஓதலாம். சரியா? ஓதலாம். அதுல சின்ன சின்ன பிழைகள் வரும். அந்த பிழைகள் தான் சட்டங்கள் கூட திருத்தப்படும். இந்த பாருங்க, இதுல முக்கியமான விஷயத்தை பாருங்க. இந்த ராகம் என்ற கான்செப்டுக்கு தானே, இந்த ராகம் என்ற கான்செப்ட் எங்கிட்ட எழுத்துக்கள் எடுத்து ஓதுறதுங்கிறது. இந்த ராகத்தை பத்தி நாங்க சரியா விளங்கிக்கிறோம். நிறைய பேர் நினைக்கிற ராகம்ங்கிறது எங்களுக்கு வராது, அது பெரிய பெரிய காரியமார்கள் மட்டும்தான் அப்படி எடுத்து ஓதுற, எங்களால் அப்படி ஓத இயலாது, நாங்க அதை விட்டுடணும், கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அப்படி இல்லை. உண்மையில இயல்பான ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிற குரலைத்தான் நாங்க அங்க யூஸ் பண்ணணும். இப்போ உங்கள்ட்ட இருக்கிற குரலை நீங்க யூஸ் பண்றதுதான் இங்க இருக்கிற ராகம். அதை எப்படி யூஸ் பண்ணி ஓகே. எடுத்துக்கொள்றது, அந்த 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 எடுத்து எப்படி ஓதி பழகுறதுங்கிறதான் இங்க முக்கியமான பகுதியா வரும். அதே போலதான் நீட்டுறது என்கிறத பொறுத்த வரைக்கும் குர்ஆனுக்குரிய முக்கியமான ஒரு சிறப்பம்சம். நீ வேற எந்த லாங்குவேஜ்லயும் இப்படி பார்த்துக்கொள்ள மாட்டீங்க. நீட்டி ஓதுறது, 2 செகண்ட் நீட்டுறது, 3 செகண்டுக்கு நீட்டுறது, மிக கூடுதலா நீட்டுறது என்று சொல்லி நீட்டுதல்ங்கிறது இப்ப தமிழ்ல கூட ஆனாக்கு ஆவன்னா ஆ, அதுக்கு ஆன்னு போக இயலாது. போனா அது பாட்டு மாதிரி போயிது. பாட்டுலயும் எப்படி நீட்டுறதுக்கான ரூல்ஸ் இல்லை, நாங்க சும்மா நீட்டுறோம். ஆனா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. குர்ஆனுடைய ஓதலே எங்களை நீட்டி எடுத்து ஓதுற அந்த லெவலுக்கு எங்களை கொண்டு போறது என்கிறது முக்கியமான விஷயம். எனவே ராகம் இல்லாமல், சாரி, எது குர்ஆனுடைய ஓதலை தானே, குர்ஆனுடைய ஓதலுக்கு ராகம் என்கிறது கட்டாயம் தேவை. ராகம் இல்லாம ஓதல் சாத்தியம் ஆகாது. உங்களோட ஓதல் ஓகே. என்கிறது நடக்கணும்னா கட்டாயம் என்ன செய்யணும்? ராகம் ஈக்கணும். ராகம் ராகம். இல்லாம ஓத இயலாது. சரியா? இதான் அடுத்த பாயிண்ட். என்னடா, ராகத்தை நீங்க எடுத்து ஓதுற நேரத்துல ராகம்ங்கிறது என்ன செய்யுது? உங்களோட இயல்பான டோன் தானே.
உங்களோட நீங்க புதுசா ஒன்றை ஆமா. உருவாக்கி ஓத மாட்டீங்க. உங்கள்ட்ட இருக்கிற இயல்பா இருக்கிற ஒன்றை அதை யூஸ் பண்ணி தான் நீங்க ஓதுறதுக்கு மூவ் ஆகுறீங்க. அப்படி நீங்க உங்கள்ட்ட ஈக்கிற ஒன்றையே எடுத்து யூஸ் பண்ணி ஓத போற நேரத்துல உச்சரிப்புகள்ல பிழை வருவது, தவறு வருவது இயல்பானது. இப்போ உங்களுக்கு ஒரு உச்சரிப்பு நாங்க பழக்குவோம். நீங்க இப்படித்தான் அலிஃபை உச்சரிக்கணும் நாங்க பழக்குவோம். பழகி போட்டு சொல்லுவோம். உங்களோட இயல்பான டோன் எடுத்து ஓதுங்கோன்னு சொன்னதோட என்ன நடக்கும்? உங்களோட இயல்பான டோனை நீங்க எடுத்து ஓதுவீங்க. ஆனா அங்க அந்த உச்சரிப்பு டோன்ல வித்தியாசம் வரும். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நான் அப்படித்தானே ஓதுறேன், இது இப்படித்தானே வருது. நான் அப்படித்தானே ஓதுறேன், ஆனா இந்த வாயில் இது இப்படித்தானே வருதுன்னு சொல்லுவீங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த அந்த கட்டங்கள் வரும். அந்த இடத்துல நீங்க விலகி கொள்ளணும். உச்சரிப்புங்கிறது புதிதாக நீங்க பழகுற உண்டு. ஓதுற டோனுங்கிறது உங்களோட இயல்பாக காலம் காலமாக உங்கள்கிட்ட இருந்து வருவது உண்டு. எனவே இரண்டும் சந்திக்கிற நேரத்துல பெரிய சவால்களை நாங்க சந்திக்க வேண்டி வரும். எனவே அந்த இரண்டும் சரியாகின்ற வரைக்கும் எங்களோட ஒவ்வொரு பாடமும் உங்களுக்கான மீட்டல் பகுதியாக மீட்டி மீட்டி திருப்பி திருப்பி நாங்க அந்த பாடத்தை படிக்கக்கூடியதா இருக்கும். எப்ப உச்சரிப்பும் உங்களோட ஓதுகின்ற டோனும். சரி, இப்ப நாங்க வருவோம். நீட்டுதல் என்கிறது முக்கியத்துவம். இப்ப நீட்டுதல்ங்கிறது விளங்குது. இப்ப நீட்டுறதான் ராகம், அப்படித்தானே? இப்ப நீட்டுதல்ங்கிறத நீங்க சரியா விளங்கினா மட்டும்தான் என்ன செய்யலாம்? ஓதலாம். இப்போ இல்லாட்டி ஓதல் வராது, வாசிக்கதான் போகணும். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி நாங்க போய் கொண்டிருக்கணும். அப்புறம் ஓதல் என்று நடக்கணும் என்றால் கட்டாயம் நீட்டுதல் என்றதனுடைய சில அடிப்படைகளை நாங்க தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே நீட்டுதல் என்கிறதான் எங்களுடைய தலைப்பும் எங்களுடைய மெயின் சப்ஜெக்டும். நீட்டுதல் என்றதுக்கு நாங்க அரபுல சொல்லப்படக்கூடிய பெயர் மத்து. நான் திருப்பியும் சொல்றேன், இதெல்லாம் நோட் பண்ண தேவையில்லை. இதுலயும் உங்களுக்கு வேலைகள் வரும். அந்த வேலைகளை நீங்க செஞ்சு பழகினீங்கடா உங்களுக்கு இது மறக்காது. நீட்டுதல் என்றா என்ன? மத்து. மத்தை நாங்க குறிப்பாக இரண்டாக பிரிப்போம். ஒன்று சொல்லுவோம் மத்தினுடைய அடையாளங்கள், இரண்டாவது மத்தினுடைய எழுத்துக்கள். மத்தினுடைய அடையாளங்களாக இந்த அடையாளங்களை நாங்க சொல்லுவோம். இந்த அடையாளங்கள் ஆல்மோஸ்ட் நாங்க உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறோம். பெயர்கள் ஃபதஹ் மத்து பாருங்க. இந்த பேர்லயும் மத்து என்ற சொல் அடிப்படையிலே வரும். ஃபதஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து. இந்த அடையாளங்களை நீங்க பேர்கள் பாடமாக்கினீங்க இதுக்கு முன்பு, ஞாபகம் ஐயா? மத்து, ஃபதஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம் மத்துன்னு நாங்க பேசி படிக்கிறோம். அப்ப இதெல்லாம் ஞாபகம். அப்ப இதெல்லாம் பாருங்க, மத்துன்ற பேர் ஒட்டுவாக வருது. அதே போல மத்தினுடைய அடையாளத்துல இப்படியான ஒரு அடையாளம் உண்டு. இது வித்தியாசமான அடையாளம், நாங்க இதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி மத்தினுடைய எழுத்துக்கள் சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ், அலிஃப், சுக்குன் செய்யப்படாத எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாத அலிஃப், இப்படியான அடையாளங்களும் மத்தினுடைய எழுத்துக்களாக இருக்குது. இப்ப இதுல இந்த மத்தினுடைய எழுத்துக்கள் அல்லது இந்த மத்தினுடைய பாக்ஸ் அடிக்கப்பட்டுள்ள மத்தினுடைய அடையாளங்கள் இவை அனைத்தும் 1 செகண்ட் தான் இடணும். எத்தனை செகண்ட் இடணும்? 1 செகண்ட். 1 செகண்ட் தான். அதாவது உங்களோட கை விரல் அளவுல சொன்னால் ஒரு விரலை மூடி திறக்கிற அளவு. கை விரலை மூடி திறக்குகின்ற அளவு தான் நீங்க நீட்ட வேண்டிய அளவு. ஆனா அந்த மத்தினுடைய எந்த அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க எந்த இடத்துல கண்டாலும் 3 செகண்டுக்கு நீட்டணும். எத்தனை செகண்ட்? 3 செகண்ட். 3 செகண்ட். கைவிரல் அடையாளங்களுடைய அளவுல சொன்னால் 3 முறை ஒரு விரல்ல மூடி திறக்கணும், இன்னும் ஒரு விரல மூடி திறக்கணும், இன்னும் ஒரு விரல மூடி திறக்கணும். மொத்தம் எத்தனை பேர்? ஆக்ஷன் ஃபங்க்ஷன் 6 அளவு. மூடி திறக்கிறது, மூடி திறக்கிறது, மூடி திறக்கிறது என்று மொத்தமாக 6 அளவுகள் வரைக்கும் இந்த எழுத்துக்களை நீங்க நீட்ட வேண்டி வரும். இதான் இந்த மத்தியினுடைய விஷயம். சரி, இப்ப இதுல வரக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான பகுதிக்கு நாங்க போவோம். இப்ப நாங்க வரோம். இந்த வசனத்தை எடுங்க. இந்த வசனத்தை ஓதி காட்டுங்க பாப்போம். ஈயாக்க எப்படி ஓதுவாங்க? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين. அதே நஸ்தஈன் என்று போகுது. எங்க படிச்சு ஏன் அப்படி நீட்டணும்? நான் வட்டம் போட்டே காட்டுகிறேன். ஏன் அந்த இடத்துல கூடுதலா நீடுபடுது? அது யா மேல அந்த மத்த எழுத்துக்கள் மேல சுக்கூன் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட்ல சுக்கூன் வச்சு நிறுத்தும் போது அதுக்கு பிஃபோர் இருக்கிற எழுத்து நம்ம கொஞ்சம் நீட்டி ஓதணும்னு சொல்லுவாங்க. யார் சொன்னை? புரியல. யார் சொல்லி தந்தது? இல்ல, என் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கும் போது நான் கேட்டிருக்கேன். அவங்களோட பொண்ணு? யாரோட பொண்ணு?
என் பொண்ணு வந்து குரான் ஓதிட்டு இருந்தா. அவங்க சொல்லிக் குடுக்கும்போது நான் கேட்டேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அப்படியா? குட், நல்ல ஆமா நல்ல. இதான் இந்த மத்தினுடைய அடிப்படையான மத்துகள்லையும் அட்வான்ஸான விஷயம் இதான். அதாவது இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வசனத்துல நஸ்தாயின் என்ற பகுதியில ஒரு முக்கியமான பகுதி பாருங்க. வசனத்துல நீங்க நிறுத்தி ஓதுற இடம் கொண்டு வருது. அது நீங்க மூச்சு திணறல் காரணமாக நிறுத்துறீங்க அல்லது வசனத்தை முடிச்சு நிறுத்துறீங்க, எது எப்படியோ வசனத்துல நிறுத்தி ஓதுற இடம் கொண்டு வருது. அந்த இடத்துல நீங்க சுக்கூனை செஞ்சு அவன் வசனத்தை நிற்பாட்டுறீங்க. எங்களுக்கு தெரியும் வசனத்தை 3 மெத்தட்ல நிப்பாட்டையில வேணா. அதுல கடைசி மெத்தட் என்ன? வசனத்துல இறுதிக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிறுத்துறது என்கிற ஒரு கான்செப்ட் இருக்குதுண்ணா. அதே ஆமா இதுல வசனத்துல இறுதிக்கு நீங்க என்ன செய்றீங்க? சுக்கூனை வச்சு நிறுத்துறீங்க. நஸ்தஈன் என்று இறுதியாக நூனுக்கு சுக்கூனை வச்சு நிறுத்துறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இடம் அந்த சுக்கூன் வச்சு நிப்பாட்ட நூனுக்கு முன்னால வாரது ஒன்று சுக்கூன் செய்யப்பட்ட யா அல்லது சுக்கூன் செய்யப்பட்ட வாவ் அலிஃப் என்று மத்தியுடைய எழுத்துக்கள் வரலாம், அல்லது மத்தினுடைய அடையாளங்கள். எது? ஃபதஹ் மத்து வரலாம், கஸ்ரு மத்து வரலாம், லம்மு மத்து வரலாம். இந்த 6ல ஏதாவது ஒன்று நான் பாக்ஸ் அடிச்சுக்கிற அந்த இடத்துல வருமாக இருந்தால் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்த நீங்க கட்டாயமாக 6, 5, 4 இதுல ஏதாவது ஒரு அளவுக்கு நீட்டி ஓதணும். 4, 5, 6ன்னு சொன்னா கிட்டத்தட்ட 2 அல்லது 3 செகண்ட்ஸுக்கு நீங்க நீட்டியே தான் ஓதணும். இதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். நீட்டுதல் என்ற பகுதியினுடைய இறுதி பாயிண்ட் இது. அப்ப இதுக்கு பின்னால நீ எந்த வசனத்திலையும் ஓதுகின்ற நேரத்துல இந்த மத்துகளை நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களால ஓதல் நடக்கும். பாருங்க. إياك نعبد وإياك نستعين. அப்போ நஸ்தாயின் என்றால் அது ஓதல் அல்லது உங்களோட டோனுக்கும் அந்த இடத்துல வேலை இல்லாம போய்த்திடும். ஒரு டோனும் அந்த ஓகே. இடத்துல வேலை இல்லாம எந்த ஒரு வேலையும் இல்லாம போய்த்திடும். அப்படி அல்ல. அப்ப அதுக்குரிய அமைப்புல நீங்க அதை நீட்டி ஓதும். இதை நீங்க என்ன செய்யணும் என்றால், இப்ப நீங்க ஆல்மோஸ்ட் 3 முறைகளையும் தேடிட்டீங்களே, அந்த தேடினேன். 3வது முறை தேடின அமைப்புல போய்த்திட்டு இப்ப நீங்க நீட்டி 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 பழகுங்க. ஏன்னு தெரியுமா? ஓகே. அப்ப உங்களோட டோனுக்கும் அதுக்கும் பேலன்ஸ் ஆகும். என்ன அவசரமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத நீங்க இதுவரைக்கும் அதிகமாக ஓதி பழக்கம் இல்லாத வசனங்களை நோக்கித்தான் இந்த வேலைகள் நீங்க செய்யணும். உதாரணத்துக்கு கஃபூருர் ரஹீம், உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகே. அலீமுன் ஹபீர், ரഊஃபுர் ரஹீம். இப்படி நீங்க பரிச்சயம் இல்லாத வசனங்கள், ஆனா இந்த அமைப்புல இறுதியாக சுக்கூன் இருக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிறது மத்துடைய எழுத்தாக மத்துடைய அடையாளமாக இருக்கணும், அதுக்கு முன்னால வார எழுத்தை நீங்க நிறுத்தி நீட்டி ஓதுற அமைப்புக்கு ஓதி பழகினீங்கன்னால் எங்கட பாடம் ஓதுதல் வசனங்களாக ஓதுதல் என்ற பகுதியில் இருக்கிறதால நீங்க அந்த இடத்துல இந்த மாதிரி தவறுகளையும் நீங்க விட மாட்டீங்க. முதலாவது பகுதி நீங்க படிச்சீங்க வசனத்தினுடைய அடையாளங்கள், அடுத்த பகுதியாக நீங்க படிச்சீங்க வசனத்தினுடைய இறுதிய நிறுத்திற அமைப்புகள், இன்றைய மூன்றாவது அமைப்பு படிச்சீங்க மத்தினுடைய அமைப்பு. ஒருவனுடைய ஓதலுக்கு மத்து எந்த அளவு தேவை, அந்த மத்தை நாங்க எப்படி யூஸ் பண்ணணும், மத்தை யூஸ் பண்றது கூட எங்களோட ஓதல் எப்படி மாறும் என்கிறத நீ படிச்சுக்கிறீங்க. மத்தினுடைய பகுதி கூடாக இந்த பகுதி நீங்க பேசிட்டு தேடி பார்த்து கொண்டு வந்தால் போதுமானது. அடுத்த கிளாஸ்ல அடுத்த பகுதி, அதாவது குர்ஆன் ஓதுறதுக்கான பகுதி. இப்போ இது வரைக்கும் நான் பார்த்து கொண்டு வரதெல்லாம் குர்ஆன் ஓதுறது தேவையான விஷயங்கள். இதெல்லாம் நோட்ஸா ஓகே. தந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய சுமையா போயிடும். நீங்க என்ன செய்யணும் என்றால் பார்க்குற விஷயங்களை உங்களோட வகையில குர்ஆன் நிக்குது, அந்த வசனங்களாகவே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வந்தாலே போதுமானதா? விளங்கிச்சா மத்த பத்தி? விளங்கிருச்சு. நல்ல. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம்.